மதுரையில் உள்ள 4000க்கும் அதிகமான தெருக்கள் மாநகராட்சியின் மைய வருவாய் அலுவலக கணினியில் இல்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அம்பலமாகியுள்ளது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை கொண்ட மதுரை 1971ஆம் ஆண்டு மாநகராட்சி ஆனது. அப்போது 72 வார்டுகள் இருந்தன. 2011இல் மாநகராட்சி விரிவாக்கமான போது 100 வார்டுகளாக உயர்ந்தது. தெருக்களின் எண்ணிக்கை 3806ஆக அதிகரித்தது. பின்னர் வார்டுகள் சீரமைக்கப்பட்ட போது மொத்த தெருக்களின் எண்ணிக்கை 8098ஆக உயர்ந்தது. 2021 உள்ளாட்சி தேர்தலும் 2022இல் பொதுச் சீராய்வும் 8098 தெருக்கள் கொண்ட 100 வார்டுகள் பட்டியலின் அடிப்படையில்தான் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த தேசிகச்சாரி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்களை பெற்றார். அதில் மாநகராட்சியின் மைய வருவாய் அலுவலக கணினி பதிவுகளில் 100 வார்டுகளில் 8098 தெருக்கள் என்ற தகவல் அப்டேட் செய்யப்படாமல் 100 வார்டுகளில் 3806 தெருக்கள் என்று மட்டுமே இருந்தன. 4292 தெருக்கள் கணினி பதிவுகளில் சேர்க்கப்படாமல் இருப்பது அம்பலமாகியுள்ளது. இந்த 8808 தெருக்கள் பொறியியல் பிரிவில் மட்டும்தான் நடவடிக்கையில் உள்ளது. வருவாய் பிரிவில் 8098 தெருக்களையும் கணனியில் பதிவேற்றம் செய்யவில்லை. பழைய 3806 தெருக்களின் அடிப்படையிலேயே வரி விதிப்புகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. சி வகுப்பில் வரி விதிப்பு செய்யப்பட வேண்டிய கட்டிடங்கள் தவறுதலாக ஏ பிரிவில் வரி விதிப்பு செய்யப்படுவதால் பொதுமக்கள் வரி செலுத்துவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். மாநகராட்சியின் கணினி பதிவில் 4292 தெருக்கள் இடம்பெறாதது வருவாய் கணக்கீடு, சொத்து வரி வசூல், குடிநீர் மற்றும் கழிவுநீர் சேவைகள் உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகளில் பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. மாநகர நிர்வாக சேவைகளும் வளர்ச்சி திட்டங்களும் பாதிக்கப்படும் நிலையும் உருவாகியுள்ளது. இதுகுறித்து மதுரை மாநகராட்சி வருவாய் பிரிவு உதவி ஆணையரிடம் கேட்டோம். அப்போது கள ஆய்வு செய்து மாமன்றத்தின் ஒப்புதல் பெற்று மாநகராட்சி மைய வருவாய் பிரிவில் கணினியில் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.